ஈரானின் புலனாய்வு பிரிவிற்கு பொறுப்பான அமைச்சர் இஸ்மாயில் கட்டீப் படுகொலை செய்யப்பட்டதை அந்த நாட்டின் ஜனாதிபதி மசூத் பெசக்சியன் உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இது ஒரு கோழைத்தனமான படுகொலை எனவும் ஈரான் ஆழ்ந்த சோகத்தில் மூழ்கி இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். ஒரு நாளுக்கு முன்பாகத்தான் ஈரானின் பாதுகாப்பு துறைக்கு பொறுப்பான அலி லரிஜானி அவர்களும் அவர்களின் பசீஜ் பராமிலிட்டரிக்கு பொறுப்பான குலம் ரெசா சொலைமானி அவர்களும் படுகொலை செய்யப்பட்டிருந்தனர். ஏன் இப்படியாக போரின் பரிணாமம் மாறியிருக்கின்றது என்று அலசுகின்ற போது, இப்போது அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தி ஒரு வேகமான ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முயன்றது. ஆனால் அது கைகூடவில்லை. இப்போது அவர்கள் வேறு வழியின்றி ஈரானின் முக்கிய தலைவர்களை படுகொலை செய்வதன் மூலமாக அந்த நாட்டினுடைய அரசை சிதைப்பதற்கும் அந்த பொருளாதாரத்தை இல்லாதொழிப்பதற்கும் இப்போது முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த வகையிலே இஸ்ரேல் பிப்ரவரி 28ஆம் தேதி ஈரானின் உச்ச தலைவரை படுகொலை செய்ததன் பின்னர் மீண்டுமாக ஈரானின் தலைவர்களை படுகொலை செய்வதற்கு அமெரிக்கா பச்சை கொடி காட்டி இருக்கின்றது. அதன் விளைவாகத்தான் லரிஜானி, இப்போது கட்டீப், இப்படியாக பல முக்கியஸ்தர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் அந்த நாட்டின் ஆட்சியை சிதைப்பதன் மூலமாக அங்கே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய தரைப்படையை அங்கே களம் இறக்கி ஈரானை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சிப்பதாக இப்போது பல்வேறு ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் இவர்கள் எதிர்பார்த்தது வெனிசுலா போன்று ஒரு அதிரடி தாக்குதலை நடத்தி அங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த. ஆனால் ஈரானிலே அது நடைபெறவில்லை. ஆட்சி மாற்றம் சாத்தியமில்லை. அதனால்தான் முக்கிய தலைவர்களை இலக்கு வைத்து இப்போது ஒருவராக அவர்களை அகற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை நீடித்தால் ஈரானிலே ஒரு மாற்றம் வருமா என்று பார்த்தால், ஈரானுடைய மொசாக் தியரியின் படி அவர்களுடைய உச்ச தலைவர்கள் அழிக்கப்பட்டாலும் அடுத்த தலைமுறை தலைவர்கள் தொடர்ந்தும் இந்த அதிகாரத்திற்கு எதிரான, அதர்மத்திற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். அதற்கான ஒரு திட்டத்தை அவர்கள் கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக வடிவமைத்து வைத்திருக்கிறார் என்று பல்வேறு தரப்பினரும் சுட்டிக்காட்டுகிறார்கள். அதற்கு பேர் மொசாக் தியரி. 31 மாகாணங்களிலே அவர்கள் ஒவ்வொரு மாகாணமும் சுயமாக இயங்கி சுயமாக தாக்குதல்களை நடத்தக்கூடியவாறு கட்டமைக்கப்பட்டிருப்பதாக இந்த தகவல்கள் கூறுகின்றன. இந்த மொசாக் தியரி தொடர்பாக ஒரு விரிவான காணொளியை தயார் செய்திருக்கின்றேன். தயவு செய்து பாருங்கள்.